வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 461ஆம் ஆண்டில் ரோம பேரரசர் மசோரியன் கைது செய்யப்பட்டு வடமேற்கு இத்தாலியில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 1714ஆம் ஆண்டில் ரஷ்ய கடற்படையின் முதலாவது முக்கிய வெற்றி கங்கூட் சமரில் எட்டப்பட்டது. 1786ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் முதலாவது நடுவன் தொல்குடி இந்திய சிறப்பு பகுதி அமைக்கப்பட்டது. 1890ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் அன்னா மான்சுடோட்டர் என்பவர் கடைசி பெண்ணாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கில் இடப்பட்டார். 1906ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது முதல் இந்திய தேசிய கொடி உருவாக்கப்பட்டு பார்சி பக்கான் சதுக்கத்தில் ஏற்றப்பட்டது. 1927ஆம் ஆண்டில் ஒன்டாரியோவுக்கும் நியூயார்க்குக்கும் இடையில் அமைதி பாலம் அமைக்கப்பட்டது. 1933ஆம் ஆண்டில் ஈராக்கில் சிமேல் கிராமத்தில் 3000 அசிரியர்கள் ஈராக்கிய அரசால் படுகொலை செய்யப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் மார்க் 1 என்ற முதலாவது நிரல் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டரை IBM நிறுவனம் வெளியிட்டது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டதை அமெரிக்க அரசு தலைவர் ஹாரி ட்ரூமன் அறிவித்தார். 1955ஆம் ஆண்டில் சோனி தனது முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலி பெட்டிகளை ஜப்பானில் விற்பனைக்கு விட்டது. 1962ஆம் ஆண்டில் தாலிடோமைடு என்ற மருந்தை பரிந்துரைக்க மறுத்த கனடிய அமெரிக்க மருந்தியலாளர் பிரான்சிஸ் கெல்சிக்கு அமெரிக்க அரசு தலைவரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டில் வைக்கிங் 2 விண்கலம் செவ்வாயின் சுற்று வட்டத்துக்குள் சென்றது. 1987ஆம் ஆண்டில் லினி காக்ஸ் பெரிங் நீரிணையை கடந்து அமெரிக்காவில் இருந்து சோவியத் ஒன்றியம் வரை நீந்திய முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1989ஆம் ஆண்டில் எத்தியோப்பியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் மிக்கி லெலாண்ட் உட்பட 16 பேர் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் கொழும்பில் மத்திய மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு வெளியே குண்டு வெடித்ததில் 24 பேர் கொல்லப்பட்டனர், 55 பேர் காயமடைந்தனர். 1998ஆம் ஆண்டில் தான்சானியாவிலும் கென்யாவிலும் அமெரிக்க தூதரகங்களில் இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளில் 212 பேர் கொல்லப்பட்டு 4000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2008ஆம் ஆண்டில் தெற்கு ஒசேத்தியா தொடர்பான ரஷ்ய ஜார்ஜியா போர் ஆரம்பமானது. 2017ஆம் ஆண்டில் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பாபா ராகவ் தாஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால் 5 நாட்களில் 60 குழந்தைகள் இறந்து போயினர். மேலும் ஆகஸ்ட் 7ஆம் நாளானது ஐவரி கோஸ்டில் குடியரசு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.